வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை குறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் இந்த நாள் என்கிட்ட சொன்னார். நைட்டு 12 மணிக்கு வந்து ஜோம் பண்ணி போகும்போது எங்கள் ஆண்டவர் சொன்னார், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முடிப்பேன், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை தருவேன். கோரேஸ் என்கிற நபருக்காக இந்த வாக்குத்தத்தமான வசனம் கொடுக்கப்பட்டது. கோரேஸ்னா என்ன அர்த்தம்? இழிவானவன் அப்படின்னு அர்த்தம். இழிவானவனை பார்த்து, வாழ்க்கை இல்லாதவனை பார்த்து, வாழ முடியாதவனை பார்த்து அவர் சொல்றாரு, நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாலை குடிப்பேன், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை தகப்பன் உயிரோடு இருக்கிறத கோரேஸ் உயிரோடு இருக்கிற விரும்பல. ஆனால் ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவர் உங்களை விரும்பியிருக்கிறாரு. அதனால உங்க வெண்கல கதவுகள் உடைய இரும்பு தாழ்பால்கள் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லாருக்கும் சித்தங்கள் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லாருக்கும் சித்தங்கள் செய்யுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 அவர் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் அவரினாலே சித்தங்கள் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே.